இந்த கதை ஆசிரியர் நம்ம வாழ்க்கை தானே. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியும், நம்ம வாழ்க்கையை நான் அப்படியே அங்கே எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எடுத்து அப்படி தொகுத்து கொடுத்துருக்க இயக்குனர்கிட்ட பிரசாந்த் பாண்டியராஜ் மிக சிறப்பாக அந்த படத்தை அற்புதமாக இயக்கியிருக்காரு. நம்ம கதையை கொடுத்த விட அவர் இன்னும் ரொம்ப சிறப்பாக இது ஒரு படமாக்கியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அன்பு தம்பி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜுக்கும் குமார் அண்ணனுக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம படத்தை வாங்கியிருக்க அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி, சிறந்த அண்ணனுக்கும். இந்த படத்தை வெளியிடுற ரெட் ஜெயினுக்கும் நம்ம நம்ம அந்த நன்றி. இந்த படத்தை சேட்டலைட் உரிமம் எல்லாம் வாங்கியிருக்க ஜீவித்திரை அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று உண்டு, உண்மை உழைப்பினாரு, நாணயஸ்தர், நாணயமான ஆறு, அதனால தான் பொண்ணு மாமன் படம் நமக்கு எல்லாருக்குமே தெரியற எமோஷன் தான். ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ், அதுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டை. ஆனால் அவ்வளோ அன்பு இருக்கும் இல்லையா, அவ்வளோ நம்ம ஃபேமிலின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணுவேன் ஃபேமிலிக்காக. அந்த மாதிரி ஒரு கதை இது. நீங்கள் தியேட்டருக்கு வந்தேன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை ஞாபகம் தான் வரும். ஸ்க்ரீனில் நம்மளே எல்லாருமே பார்ப்பீங்க, ஆனால் மனசில் அவர் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆனராக இருக்குது, பெருமையாக இருக்குது இந்த படத்தோட பார்ட்டாக இருந்ததுனால. ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் வந்து மக்களை டைரெக்டாக தியேட்டருக்கு இன்வைட் பண்ண முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். May 16 படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நானும் இப்போது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா ஆக்ட் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஆனால் இப்போ வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் தமிழக சினிமாவில் அதிக அளவில் பேசப்படுற நபர்கள் தான் தமிழக முதல்வராக நிறைய இது பண்ணியிருக்காங்க. இப்போ பேசுகிறப்ப சொன்னார் அது அதே பாணியில் வந்து இப்போ விஜய் வந்து இப்போ அரசியல் வந்து நீங்களும் இப்போ வந்து ஒரு அடிப்படை எடுத்துள்ளவர்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய இப்படி பார்க்கறது வந்து வரும் சட்டமன்ற தேர்தல் 26 ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் இல்லைங்க, யாருக்காக ஒருவேளை விஜய்க்காக அவர் உங்கள் துறை சார்ந்தவங்க அவருக்கு ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் கிடையாதுங்க, இல்லைண்ணே. அதானே 93 லைஃப் ஆரம்பிச்சு, 97 லைஃப் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருந்துக்குங்க. வெளியில் வர்ற செடி வரேன், நான் அப்படியே தரைக்கு கீழே இருந்து நான் வந்து அப்படி வந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இறைவன் ஆசீர்வாதத்தால், மக்களோட ஆசீர்வாதத்தால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல இருக்குன்னு இன்னும் எவ்வளோ இருக்குங்க. அதனால் எனக்கு இந்த சினிமா பயணம் தானே என்ன நான் எதிர்பார்த்துருக்கேன் அதிகமாக. கண்டிப்பாக இங்கே நல்லது பண்ண எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி, வரப்போகிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வரீங்களா? வாங்க, சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். நாளைக்கு இருந்து எப்படின்னு தெரியாதுங்க, இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு இருந்து எப்படின்னு தெரியாது. நாளைக்கு உங்கள் ப்ரோக்ராம் என்னங்கண்ணே சும்மா சொல்லுங்கள். ஓகே, அந்த மாதிரி எனக்கு நிறையா ஒர்க் இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.